அந்தமான் அருகே மலாக்கா ஜலந்தி பகுதியில் உருவாகினது சென்யார் புயல். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக இனிதா, அந்தமான் அருகே மலாக்கா ஜலந்தி பகுதியில் தற்போது புயலானது உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மலாக்கா ஜலந்தி பகுதியில் உருவான புயலுக்கு சென்யார் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த சென்யார் புயலானது அடுத்த 48 மணி நேரத்தில் கிழக்கு நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த புயலினால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது இந்த புயலானது உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதை தொடர்ந்து இந்த மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் அந்தமான் அதாவது மலாக்காவில் உருவாகியுள்ள இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.